3 உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 3 உருளைக்கிழங்க ஒரு கடாயோ இல்லை ஒரு பேன்லேயோ போட்டு இல்லைனா குக்கரில் கூட போட்டுக்கோங்க. அது 3த்தையுமே வந்து ஆஃபாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேக விட்டுருணும். எந்த அளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு ரொம்பவே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் இந்த டிஷ்ஷு. அதனால் நல்லா வேக வச்சுருங்க. பெரும்பாலும் குக்கரில் போகிறது பெட்டர். அடுத்தது ஒரு பிளேட்டில் ஒரு 4 ப்ரெட்டை வந்து நல்லா வந்து நம்ம கிரம்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் நல்லா அரைச்சிருக்கோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும், 3/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் அம்ச்சூர் பவுடர் இல்லைனா சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிரெட் கிரம்ஸ் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. தோல் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பெசரி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தனியாக பெசரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பிரெட் கிரம்ஸ் மசாலாவோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பெரும்பாலும் தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது பெட்டர். இப்போ இது நல்லா வந்து உருட்டிக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அதே மாதிரி நல்லா தின்னாக இருக்கணும். ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா தின்னாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்மைலிஸ் நல்லா வரும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து அழகாக வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு கண்ணு இந்த மாதிரி ரவுண்ட் கண்ணோ இல்லை வந்து நீட்டு கண்ணோ எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸ்பூனை வச்சு வாய் வச்சுக்கோங்க. ஸ்மைலிஸ் அப்படி தான் இருக்கும் இல்லையா? டிஃப்ரெண்ட் ஸ்மைலிஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு, அதாவது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஸ்மைலிஸ் வந்து பண்ணி வச்சுட்டோம் பொட்டேட்டோ வச்சு. அந்த ஸ்மைலிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறீங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒன்றா போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஸ்மைலிஸ் எல்லாமே வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு டீப் ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஆயில் ஐட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் டிஷ்யூ யூஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்மைலிஸையும் அழகாக எடுத்துட்டோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே நீங்கள் ஸ்மைலிஸை வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆகும் ஈவினிங் தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸை ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு விஷயம்.